ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து தாம்பூலம் பை தான் நான் தச்சு காட்ட போகிறேன். எனக்கு இந்த பீஸ் தான் இப்போ ஆர்டர் வந்திருக்கு. இந்த தாம்பூலம் பை வந்து நிறையா ஆர்டர்ஸ் வரும். ஒரு 1000 பை 500 பை அந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. அது வரும்போது நம்ம தைச்சி கொடுப்போம். இந்த மாதிரி ஹேண்டில் வந்து கைப்பிடி வந்து நம்ம தைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த சாமி படம் போட்டது தான் நம்ம வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு மேலே மடித்து மார்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கில் தான் நம்ம வந்து ஹேண்டில் வச்சு நம்ம தைக்கணும். ஒரு பைக்கு 2 ஹேண்டில் வரும், 2 கைப்பிடி. இப்போ வந்து இந்த இடத்துல ரஃப் அடிச்சுட்டு நம்ம வந்து ஹேண்டில் எடுத்து ரஃப் நல்லா அடிக்கணும். ஏன்னா தேங்காய், வாழைப்பழம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் கொடுக்கும்போது அது வந்து பை வந்து பிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நல்லா ரஃப் அடிச்சிடணும். நம்ம ஒரு பையில் 2 ஹேண்டில் ஒரே நீட் அளவில் நம்ம வந்து ஹேண்டில் வச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வேலை தான். தையலும் ரொம்ப சின்ன தையல் இல்லை, நார்மல் மீடியம் சைஸில் தான் நம்ம வந்து தையல் வச்சு அடிக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 2ஆக மடித்து சைடில் நல்லா ரஃப் அடித்து நம்ம வந்து எல் ஷேப்பில் ஒரு தையல் போட்டுடலாம். நல்லா ரஃப் அடிச்சோன்னா நம்ம முடிக்க போவேல எக்ஸ்ட்ரா வர நூல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம திருப்புறதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. நம்ம வந்து தச்சு மட்டும்தான் கொடுப்போம். திருப்புறதுக்கு தனியாக ஆள் இருக்காங்க. 100 பை 500 பை 1000 பை அந்த மாதிரி திருப்புறதுக்கும் ஆள் இருக்காங்க. இப்போ நான் இந்த வீடியோக்காக உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இந்த கார்னர் நல்லா எடுத்து விட்டு நம்ம நீட்டாக திருப்பி கொடுக்கணும். இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஹேண்டில் சேமாக இருக்குது, நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா இருக்குது. பேக் சைடு வந்து நம்ம வந்து அட்ரஸ் அந்த மாதிரி எழுதிக்கலாம் பிரிண்ட் அவுட் கொடுத்து. அவ்வளோதான். பை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பை தைக்கணும் நம்ம தாம்பூலம் பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.